வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி எப்பொழுதுமே ப்ரானை வச்சு ஃப்ரை தான் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு கறி பண்ணலாம். ப்ரான் ஒரு 1/2 kg வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி 1 கப்பு, தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள். தக்காளியில் வந்து 3 பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு முருங்கைக்காய் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகா 4 எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்துட்டு ப்ரான் சுத்தம் பண்ணி சேர்த்திக்கலாம். அது கூட வந்து முருங்கைக்காய் சேர்த்திக்கங்க. இது வேகிற அளவுக்கு தண்ணி 1 டம்ளர் போல் ஆட் பண்ணி நல்லா வேக வைங்க. பேரலாக வந்து நம்ம ஒரு மசாலா கிரைண்ட் பண்ண போகிறோம். ஒரு ஜாரில் வந்து பொடியாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 3 ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு ஆல்ரெடி வெந்துட்டுருக்கிறது கூட நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். அதே ஜாரில் வந்துட்டு நம்ம 1 கப்பு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு சின்ன பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை தூவிக்கங்க. தேவையான அளவு தண்ணி, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து ஸ்பெஷலே வந்து தேங்காய் நம்ம ஒரு தாளிதம் கொடுக்க போகிறோம். தேங்காய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, வெந்தயம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் நம்ம தனியாக எடுத்து வச்சதை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சாதத்து கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம என்றைக்குமே ப்ரான் கறி பண்ணுறதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். மீன் வறுவல் கூட சேர்ந்து நம்ம பரிமாறிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.